வணக்கம் நண்பர்களே. இப்போது எல்லாம் வேலை காரணம் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்படி செல்கின்ற நிறைய தமிழர்களுக்கு மிக பெரிய பிரச்சனையாக இருப்பது ஆங்கிலம். அதாவது ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவது என்ற பயம் இருக்கும். இந்த பயத்திற்கு என்ன காரணமாக இருக்கும் என்றால் அவர்களது தாய்மொழி ஆங்கிலம் கிடையாது. அதிலும் சில பேர் ஆங்கில வழி கல்வியும் படிச்சிருக்க மாட்டார்கள். இதன் காரணமாகவே ஆங்கிலம் சரளமாக பேச வருவதில்லை. குறிப்பாக பலருக்கு ஆங்கில மொழி மற்றவர்கள் பேசும்போது புரிகிறது, ஓரளவு ஆங்கில மொழி எழுதவும் தெரிகிறது. ஆனால் மற்றவர்களின் ஆங்கில மொழி எளிதாக சரளமாக பேச வரமாட்டேங்குது. திடீரென்று ஒருவர் ஆங்கிலத்தில் ஏதேனும் கேட்டால் அதற்கு விடை அளிக்க தெரியவில்லை என்று வருத்துகின்றனர். அவர்களுக்கான பதிவுதான் இந்த பதிவு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆங்கிலம் எளிதாக சரளமாக பேச கற்றுக்கொள்வது எப்படி என்பதை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். ஆங்கிலம் பேசுவதில் தடுமாற்றம் ஏற்பட முக்கிய காரணம் என்ன? பொதுவாக ஆங்கிலம் பேசுவதில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நாம் பள்ளி பருவத்தில் நாம் கற்றுக்கொண்ட முறையே சொல்லலாம். பொதுவா பள்ளி பருவத்தில் பெரும்பாலானோர் தேர்வுகளில் மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக மட்டும் ஆங்கிலத்தை மனப்பாடம் செய்து கொண்டு ஒவ்வொரு வகுப்பையும் கடந்து வந்திருப்போம். அது இல்லாம சில பள்ளிகளில் மட்டும்தான் சில ஆசிரியர்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியை மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு மாணவர்களும் வகுப்பறையின் முன் வந்து ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று சொல்வார்கள். இத்தகைய பயிற்சி பலருக்கு பள்ளி பருவத்தில் இருந்தே கிடைக்காத காரணத்தினால் தான் பலர் ஆங்கிலம் பேசுவதில் அதிகம் தடுமாறுகின்றனர். சரிவாங்க, இப்போது ஆங்கிலம் எளிதாக சரளமாக பேச கற்றுக்கொள்ள சில டிப்ஸினை இங்கு நாம் பார்ப்போம். ஆங்கில நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சிகளில் பார்க்கும்போது காட்சிகள் மற்றும் வசனங்கள் என இரண்டுக்குமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். எனவே வானொலிகளில் வரும் ஆங்கில நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனியுங்கள். இப்போது யூடியூப் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். எனவே உங்கள் விருப்பமான தலைப்புகளில் உள்ள ஆங்கில வீடியோக்களை பாருங்கள். இதன் மூலம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். கண்ணாடி முன்னர் நின்று நீங்களே ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு பதில் கூறுங்கள். யாரோ ஒருவருடன் ஆங்கிலத்தில் உரையாடுவது போல நீங்களே பேசிக்கொள்ளுங்கள். வேண்டுமானால் ஆங்கிலத்தில் பாட்டு கூட பாடலாம். உங்களுக்கு அருகில் ஆங்கிலத்தில் யாரேனும் பேசிக்கொள்கிறார்களா? அப்படியானால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள், எந்த இடத்திற்கு என்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள் என்பதை உற்று கவனியுங்கள். விளம்பர பலகைகள், அவற்றில் உள்ள வாசகங்கள், டிவி விளம்பரங்கள், ஆங்கில பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகள் ஆகியவற்றை நன்கு கவனித்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இசை பிடிக்கும் என்றால் பாடல் வரிகளுடன் கூடிய ஆங்கில பாடல்களின் வீடியோக்களை பாருங்கள். உங்களைப் போல ஆங்கிலத்தில் பேச முயற்சிக்கும் நண்பர்களை ஒன்று சேர்த்து வாட்ஸ்அப் குழு ஒன்றை தொடங்குங்கள். அதில் ஆங்கிலத்திலேயே உரையாட பழகுங்கள். வெட்டியாக பொழுதை போக்கினாலும் ஆங்கிலம் பேசிப் போக்குங்கள். குறிப்பாக சமூக வலைதளங்களில் நண்பர்களுடன் உரையாடும்போது ஆங்கிலத்திலேயே பேசிப் பழகுங்கள். சப்டைட்டில் உள்ள ஹாலிவுட், டோலிவுட், மல்லிவுட் திரைப்படங்கள், கிரிக்கெட் வர்ணனை போன்றவற்றை பாருங்கள். இறுதியாக தினந்தோறும் ஆங்கில செய்தித்தாள்களை படியுங்கள். தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களில் வந்துள்ள ஒரே செய்தியை எப்படி எழுதியுள்ளனர் என ஒப்பிட்டு பழகுங்கள்.